அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இது இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது சுவாச ஓட்ட மாற்றமும் நோய்களுக்கான தீர்வு வழிமுறைகளும். அதாவது என்னென்னா, போனதில் நம்ம பார்த்தோம் மாற்றான சுவாசம் நடைபெறதில் என்னென்ன நோய் வருது, சுவாச மாற்றத்தில் ஒழுங்கற்ற முறையில் சுவாசம் நடந்துச்சுன்னா என்னென்ன வியாதிகள் வருதுன்னு பார்த்தோம். இப்போ அதை குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம எடுத்து பேச போகிறோம். இதில் என்னென்னா, மருந்துகள் எதுவும் இல்லாமலேயே வியாதிகள் குணப்படுத்தும் முறைகளை இன்னும் தெரிந்து கொள்வோம். மனித சரீரத்தில் ஒழுக்கம் இல்லாத நடத்தைகளால் எவ்வாறு பலவிதமான நோய்கள் ஏற்படுது என்பதை, அதாவது பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறது. அதுபோலவே மருந்துகள் எதுவும் இல்லாமல் சரீரத்தின் உள்ளேயே நடைபெறும் சில கிரியைகளிலேயே வியாதிகள் குணமாக்கவும் நோயின்றி வாழவும் சில உபயங்களை இறைவன் நமக்கு உடலிலேயே வைத்து படைத்திருக்கிறான். இத்தகைய சுலபமான முறைகளை நாம் தெரிந்து கொள்வதுதான் நமது கஷ்டமான காரியமாகிறது. இயற்கையாகவே இறைவன் நம்மிடம் நோய்களை குணமாக்கும் சக்திகளை படைத்து வைத்திருக்கிறான். மேலும் பல யோக நூல்களிலும் இந்த விவரம் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விவரங்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு பயனடைய சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே எந்தெந்த வியாதிகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கலாம் என்ற விவரத்தை நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்க உள்ளோம். இவைகளை நன்கு படித்து தெரிந்து அதை உபயோகப்படுத்தி பயனடையுங்கள். இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது உஷ்ணம், ஜுரம், காய்ச்சல் மற்றும் பலவிதமான ஜுரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கீழே விபரமாக கொடுத்துள்ளோம். இந்த ஜுரம் வந்தவுடன் அப்போது எந்த மூக்கு துவாரத்தில் சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று கவனித்து சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மூக்கு துவாரத்தை முன் சொன்ன முறையில் பஞ்சு உருண்டையை கொண்டு அடைத்து விடவும். சுரம் நிற்கும் வரை இந்த அடைப்பை எடுக்கக்கூடாது. இப்படி நாசி துவாரத்தை அடைத்து வைத்திருப்பதால் 5 to 6 நாட்களில் சுரம் நின்றுவிடும். இப்போ 5 to 6 நாள் வரைக்கும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு கடையில் போய் வாங்கி பேரஸ்டமாலை போடலாம், அல்மாக்ஸ் போடலாம் அப்படின்னு. நீங்கள் மாத்திரை போட்டு நீங்கள் குணமாக்குறது நீங்கள் இயற்கையிலேயே நீங்கள் 5 to 6 நாளில் நீங்கள் உங்களுக்கு குணமாயிரும். அதுக்காண்டி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? அதே சமயத்தில் மனதில் கண்களை மூடிக்கொண்டு பூரண சந்திர ஒளியை மனத்திரையில் பார்த்து வரவும். இப்படி தினம் 15 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திர ஒளியை மனதில் பார்த்து வந்தால் ஜுரமானது சீக்கிரம் தணிந்துவிடும். ஜுரம் ஏற்பட்ட தினத்தில் இருந்து உடனடியாக வெள்ளை விஷ்ணு கிரந்தி அல்லது பூவரச இலையை கொஞ்சம் எடுத்து கசக்கி துணியில் முடிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதை அடிக்கடி சுரம் விடும் வரை முகர்ந்து வந்தால் உள் சுரம் நின்றுவிடும். என்னென்ன இதில் சொல்கிறாரு, வெள்ளை விஷ்ணு கிரந்தியும் பூவரச இலையும் கொஞ்சம் எடுத்து கசக்கி துணியில் முடிஞ்சு வச்சுக்கணும். அதை அடிக்கடி அதை நுகர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நுகர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தால் உள் சுரம் நீங்கிரும் அப்படிங்கிறாரு. இத்தகைய இலைகளை தினசரி மாற்றிக்கொள்ளவும். சுரம் பூரணமாக நின்றவுடன் குணம் ஆனவுடன் மூக்கு அடைப்பை எடுத்து விடலாம். அந்த இலையை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கலாம். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி அந்த இலையை நீங்கள் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சுவாசத்தின் மூலம் காய்ச்சல்கள், ஜுரம் போன்ற பலவிதமான ஜுரங்களுக்கும், உஷ்ணம் சம்பந்தமான நோய்களுக்கும், காய்ச்சலுக்கும், பலவிதமான ஜுரங்களுக்கும் எப்படி குணப்படுத்தலாங்கிறத பார்த்தோம். நீங்கள் நேரில் கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம். சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.